அம்பாறை மாவட்டத்தின் நாவிதன்வெளி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட சொரிக் கல்முனை கிராம மக்கள் அபிவிருத்தி என்ற சொல்லை மாத்திரமே கேள்வியுற்றுள்ளனர். எனினும் அதன் பிரதிபலன்களை அவர்கள் இதுவரை அனுபவிக்கவில்லை. கிழக்கு மாகாணத்தில் வயல் நிலங்களும் புதர் காடுகளும் சூழ அமைந்துள்ள அழகிய கிராமமே சொரிக்கல்முனை. சொரிக்கல்முனை பகுதியில் சுமார் 1500 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் வாழ்ந்து வருகின்ற போதிலும் அவர்கள் நாளாந்தம் சொல்லெண்ணா பிரச்சினைகளை எதிர்நோக்கி வருகின்றனர். சொரிக்கல்முனை மக்கள் அன்றாட நடவடிக்கைகளுக்கு தேவையான குடிநீரை பெற்றுக்கொள்ள பல மைல்கள் தூரம் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. நின்று தண்ணி எடுக்க போனாலும் அதுலயும் சண்டை அடிபடி, யாருக்கு முதல்ல அதுக்கு பிறகு சொல்லி பள்ளிக்கூடம் போற பிள்ளைகள், வேலைக்கு போற ஆக்கள் எல்லாம் பெரிய பிரச்சனையா இருக்கு. 5 மணிக்கு போயிட்டு போலி நின்றா தான் குடிக்கிறது கண்டாலும் கொஞ்சம் தண்ணி எங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னா நாங்க பின்னேரத்துல போயிட்டு காத்துட்டு கிடந்து 8 மணி வரைக்கும் இருந்து நாங்க வடிச்சு தண்ணி குடிக்கிறதுக்கு எடுத்து வந்து இருக்குது. அரசு சார்பற்ற நிறுவனம் ஒன்றினால் 4 வருடங்களுக்கு முன்னர் 6 குழாய் கிணறுகள் நிர்மாணித்து கொடுக்கப்பட்டுள்ள போதிலும் அவற்றில் 3 கிணறுகள் செயலிழந்துள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். எஞ்சியுள்ள கிணறுகளும் நீர் வற்றி போயுள்ள நிலையிலேயே காணப்படுகின்றன. இதேவேளை வறட்சியான காலநிலை நிலவுவதால் கிராமத்தில் உள்ள பொது கிணறுகளிலும் நீர் வற்றி போயுள்ளதாக பிரதேச மக்கள் அங்கலாய்க்கின்றனர். எங்களுக்கு குடி தண்ணி எடுக்கிறது கஷ்டம். ஆத்துல இருந்துதான் நாங்க குளிக்கிறதோ இல்ல தண்ணி 3 மாசத்தால இப்ப வத்தி போகும். கிணத்துல இருந்து இந்த 3 மாசத்துக்கு பிறகு நாங்க ஆத்துல இருந்துதான் தண்ணி அள்ளி கொண்டாந்து சுட வச்சு குடிக்கிறோம். அதால எங்களுக்கு வருத்தம் வருது, பிள்ளைகளுக்கு எல்லாம் நோய்களும் அது இது மறிக்குது. இதனால் வயலோர சதுப்பு நிலங்களில் அகல குழிகளை வெட்டி அதிலிருந்து பெற்றுக் கொள்ளப்படும் நீரை சுத்திகரித்து தமது அன்றாட தேவையை இவர்கள் பூர்த்தி செய்கின்றனர். பல்வேறு பகுதிகளிலும் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி திட்டங்களில் சொரிக்கல்முனையும் இணைத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்பதே இந்த மக்களின் ஒரே ஒரு கோரிக்கையாகும்.